ஓம் சாந்தி. கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி உங்கள யாராவது பழி சொல்றாங்க, இல்ல உங்க மேல வந்து வீணா பழி போடுறாங்க அப்படின்னா, இல்ல குத்தம் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க மேல திருப்பி நீங்க பழி சொல்றதுக்கு பதிலா, இல்ல நான் அத செய்யல அப்படின்னு வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்கு பதிலா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அவங்க சொல்றது ஏதாவது உண்மை இருக்கான்னு பாருங்க. அதுல உண்மை இருந்தது அப்படின்னா, நீங்க அத வந்து மாத்திக்கோங்க. தேவையான விஷயத்த செஞ்சு அத மாத்திக்கோங்க. பொறுப்பேத்து மாத்திக்கோங்க. அப்படி அவங்க சொல்றதுல எந்த உண்மையும் கிடையாது. உங்கள வீணாவே உங்க மேல பழி போடுறாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இத புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டு அத ஏன் செய்றாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து தைரியம் கிடையாது. உண்மைய ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. யார் என்ன செஞ்சாங்கன்றது கண்டுபிடிக்க அவங்களுக்கு தைரியம் கிடையாது. இல்ல நேரம் இல்ல. ஆனா உங்க மேல போட்டுட்டாங்க. 1. 2வது வந்துட்டு, அவங்க தன்னுடைய தவற ஏற்றுக்கொள்ள நிலையில அவங்க இல்ல. அவங்களுக்கு தைரியம் இல்ல. நான் தான் தப்பு செஞ்சேன். இப்படி ஏத்துக்க மனநிலையில அவங்க இல்ல. பொறுப்பேத்துக்க அவங்க இஷ்டம் இல்ல. அதனால உங்க மேல பழி போட்டாங்க. இது 2ம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க பெர்சனாலிட்டி இல்ல அவங்க ஏன் அத செய்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? அத நம்ம கருணையா அத ஏத்துக்கிட்டு, அவங்க மேல கருணையா மன்னிச்சு விட்டுறலாம் அவங்கள. நம்ம போய் திருப்பி சண்டை போடணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம சண்டை போட்டோம்னா அவங்க என்ன பண்ண போறாங்க? திருப்பி உங்க மேல பழி போட போறாங்க. ஸோ மாத்தி மாத்தி 2 பேரும் பழி போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த உங்க ரிலேஷன்ஷிப் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ அதுக்கு பதிலா ஏன் அத அவங்க செய்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, அத அப்படியே விட்டுறணும். அத விட்டுட்டீங்க அப்படின்னா, தானாவே அந்த சிச்சுவேஷன் வந்து சரியாயிடும். இத நீங்க ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.